அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருத்தங்களை ஒரு ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஆதிக்குடி வர்க்கத்தை சேர்ந்த நம்ம கஸ்தூரி வச்சு கூப்பிடும் பொழுது அவங்களை சும்மாரிமா அப்புறமா பேசலாம். நான் வீடியோ போட்டுக்கிறேன். மாஷா அல்லாஹ். நம்ம கஸ்தூரின்னு சொன்னோன்னா அது ஃப்ளோவில் வந்த வார்த்தை. நம்ம கஸ்தூரி கிடையாது, அவங்க பிராமணச்சி. அதனால் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், நாம் தமிழர் கட்சியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி. அது நமக்கு தேவையில்லை. நம்ம அரசியல் பேசுறதுக்காக நம்ம வீடியோ பண்ணலை. நம்ம உணவு வகைகளை ரசித்து எப்படி சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பேசுவோமா? இன்னைக்கு தலைக்கறி, இது பரோட்டா குழம்பு வச்சு ஊற வச்சுருக்கேன். இந்த கறியை வேக வச்சேன்ல, அந்த சால்னா தான் இது. ஏன்னா இப்போ இது என்னென்னா மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், ஃப்ரண்ட்டு சப்பையில் வரக்கூடிய துண்டு. ஏன்னா உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்ச கறி. தலை வேக வச்சுருக்கேன். இப்போ பார்ட்டாக கழட்டணும். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் இதை எப்படி சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி நீங்கள் சமைச்சிங்கன்னா மிக 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 ருசியாக இருக்கும். ருசித்து சாப்பிடவும் முடியும். என்னவென்றால், முதல்ல சட்டியை தூக்கி வைக்கிறீங்க, அப்புறம் எண்ணெயை தூக்கி ஊற்றுறீங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், பெருஞ்சீரகம், கரிஞ்சீரகம் கொஞ்சோண்டு, அதிகமாக சேர்க்கக்கூடாது. கரிஞ்சீரகம் சும்மா ஒரு 10-15 போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா அதை போட்ட உடனே பொரியிற நேரத்தில் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்ட உடனே மாஷா அல்லாஹ் அப்படியே பொல பொரியும். லைட்டாக நார்மலாக ஸ்பீடை வச்சு வெங்காயத்தை வதக்குங்க. அரை வேக்காடு வந்தோடனே உப்பு போடுங்க. உப்பு போட்டோடனே நல்லா வதங்கும். பொன்னிறமாக சிவந்த மேனிக்கு வரும் வதங்கி போய். நீங்கள் ஒரு 3 வெங்காயம் போடுறீங்கன்னா 3 வெங்காயமும் 1.5 வெங்காயத்துக்கு சமமான அளவுக்கு வெந்துருச்சுன்னா அப்படியே சுருங்கிடும் எல்லாம். அப்படி நல்லா பொன்னிறமாக அந்த செவந்த நிலைக்கு வரும்பொழுது தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் பச்சை மிளகா போடுங்க. நல்லா போட்டு பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் வெந்த பிறகு இஞ்சி பூண்டை போடுங்க. இந்த இஞ்சி பூண்டை போட்ட உடனே கமகமன்னு ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூளை போடுங்க. அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே பொன்னிறமான ஒரு சிகப்பு கலர் வரும். எங்கள் பாப்பா அப்படி தான் செய்வார். பக்கத்தில் உட்காந்துட்டு அட மொண்டாட்டிய நண்டு கடிக்க இங்கே வாடா அப்படின்னுவார். ஏன்னா அவருடைய பாணி அப்படி தான். ஏன்னா அவர் ஸ்டைல் அது மாதிரி, அவர் இயல்பாக பேசக்கூடிய வார்த்தை. ஆமாம், பரோட்டா மாஸ்டர் இல்லையா? சால்னா வைக்கும் போதெல்லாம் நம்மளை கூட்டு சொல்லி தருவார். நம்ம பரோட்டா வீசவும் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. கரிச்சிப்பை தண்ணியில் புழிஞ்சி அதை வீச கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறமா பரோட்டா வீசுறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. மாஷா அல்லாஹ். அப்படி ஒரு சிறப்பான திறமசாலி. ஆமாம், அவருடைய பையன் நான். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பரோட்டா போடுவேன், பிரியாணி போடுவேன், மஜ்பூஸ் போடுவேன், அதை தால்ச்சோறு ஆக்குவேன். எல்லாம் ஆளினால் A to Z. அதை நான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்பது நமது பரந்த மனம் என்பதை நாம் இன்னைக்கு உலகுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். யூடியூப் மூலியமா, ஃபேஸ்புக் மூலியமா, டிக்டாக் மூலியமா, இன்ஸ்டாகிராம் மூலியமா. இது எல்லாத்துலேயும் நான் இருக்கேன். எல்லா ஐடியிலையுமே என்னோடய வீடியோக்கள் போடப்படுது. ஆனால் என் முகத்தை காட்டி வீடியோக்கள் நான் இன்னும் போடலை. அது இன்ஷா அல்லாஹ் மார்க்க ரீதியாக பேசும்போது, ஏன்னா இஸ்லாம் சமூகம் பிரிஞ்சு கிடக்கு இல்லையா, அது சம்மந்தமாக பேசும்போது நான் உங்களுக்கு என்னுடைய முகத்தை காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த பொன்னிறமாக வந்த உடனே நீங்கள் இந்த கறியை, வேக வச்ச கறியை சின்ன சின்னதாக உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் வெட்டி உள்ளே போட்டுருங்க. உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்து போயிருக்குது. கூட்டி விடுறது தான், ஆல்ரெடி வேக வச்சுட்டோம். போட்டுட்டு என்ன, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, கரம் மசாலா, பிறகு இன்னொரு மசாலா என்னது, லைட்டாக பிரியாணி மசாலா. என்ன, லைட்டாக பிரியாணி மசாலா, அவ்வளோதான். மிக 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 ருசியாக இருக்கும். நல்லா ஒரு கிண்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா, ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணியாக போயிடும். நீங்கள் பரோட்டாக்கெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஆனால் சோத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அதுக்கு நல்லா ஊற்றி விட்டு வேக வச்சிங்கன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்குலாம் எல்லாம் வந்துருச்சு. இதில் நீங்கள் பரங்கிக்காய் போடலாம், பூசணிக்காய் போடலாம், இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் நம்ம பூசணிக்காயெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. பூசணிக்காய் சாப்பிட்டிங்கனாக்கா பெண்களுக்கு பெண்மை சிறப்புடையதாக இருக்கும், ஆண்களுக்கு ஆண்மை சிறப்புடையதாக இருக்கும். அதனால் பூசணிக்காய் கூட கறி குழம்புல போடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பரங்கிக்காயும் போடலாம். பரங்கினா எந்த மாதிரி பரங்கி தெரியுங்களா? இதாக இருக்குது பாருங்கள், இந்த பரங்கி. ஏன்னா இது நல்லா போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இந்த பரங்கியை இங்கே கொய்த்தில் கெரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பரங்கி வெட்டி போட்டுங்க.
அதை விட சிறப்பு என்னன்னாக்கா, இது எல்லாம் கூட்டி வெந்த பிறகு இந்த பரங்கிக்காய் உருளைக்கிழங்கு போடுறீங்களா, அது வெந்துருச்சு. நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. பரங்கிக்காய் மட்டும் வேகிற வரைக்கும் கறியை கூட்டி விட்டு குழம்ப கொதிக்க விடுங்க, மூடி வச்சிருங்க. எந்த அளவுக்கு சால்னா தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வெந்துடும், வந்து அந்த சுண்டி போயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நீங்கள் திறக்கவே கூடாது. அதுக்குள்ளே தம் ஆகி ஒரு செட் ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் சால்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா கமகம்னு ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ருசித்து சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு நீங்கள் தால்சோறு சாப்பிட்லாம், மஜ்பூஸ் சாப்பிட்லாம். வெள்ளை சோறு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வெள்ளை சோத்துக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ரெசிபி. இதுக்காக இங்கே ஜஹராவில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் இது குழம்பு தரப்படும். யார் யாரெல்லாம் முந்திக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டன் குழம்பு அண்டு தலைக்கறி வாங்க சாப்பிட்லாம் இன்ஷா அல்லாஹ். இது போன்ற வீடியோக்களை நான் அதிகமாக செய்யணுன்னாக்கா நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் மார்க்க ரீதியான கேள்வி, உலக அரசியல், உள்ளூர் அரசியல், ஆமாம் ஐஸ்வர்யா ராயாக இருந்தாலும் சரி, உள்ளூர் கேள்வியாக இருந்தாலும் சரி, யாரை பற்றி வேணாலும் கேள்வி கேட்கலாம் என்கிட்ட. அது கமெண்ட் பாக்ஸில் கேள்வி வச்சிங்கனாக்கா இதுக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் என்னை திட்டி கூட கமெண்டில் பதிவு செய்யுங்க, நோ ப்ராப்ளம், ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்போம் நம்ம. வலா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லா. அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, அம்மாமார்களே, அப்பாமார்களே, பாட்டிமார்களே, பாட்டன்மார்களே, எல்லாருக்கும் சொல்லிக்கொள்வது நம்ம என்னன்னா, உணவு தான் உடலின் ஆரோக்கியம். உணவே மருந்துன்னெலாம் எல்லாரும் சொல்கிறாங்க. உணவு சாப்பிட்றது மருந்து கிடையாது, உடலுக்கு ஆரோக்கியம். அளவாக சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க, அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அவஸ்தைப்படுவீங்க என்பதை சொல்லி நாம் அண்ணன் சீமான் சொல்வதையும் இதில் நம்ம குறிப்பிடுறோம். இருக்கிறவன் பசிக்கும் போது சாப்பிடு, இல்லாதவன் இருக்கும்போது சாப்பிடு. அதான் நம்மளுடைய பாணியம். 50 வயசுல இன்னைக்கு கலகலப்பா அப்படி திடமா சுறுசுறுப்பாக இருக்கிற 25 வயசு ஆளுனாக்கா 5இல் விளையாதது 50இல் விளையுமா அப்படின்னு ஒரு சொல்லு உண்டு. 5இல் விளைந்தவன் தான் 50லையும் விளைவான் அப்படிங்கிறது தான். நான் 5 வயசில் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தேன்னா, 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடித்தவன். ஆனால் 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிக்க அனுமதியே கிடையாது மார்க்க சட்டத்தில். 2 வருஷம் வரைக்கும் ஆண் பிள்ளை தாய்ப்பால் கொடுக்கணும். எனக்கு பிறகு என் தங்கச்சி தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்தா, அவ கூட சேர்ந்து நான் 5 வயசு வரைக்கும் குடித்ததை எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு அந்த 5 வயசில் உள்ளது ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நடந்ததுலாம் நிறைய மெமரியில் இருக்குது. அது போன்ற என்னுடைய வாழ்க்கை வரலாறு ஸ்டோரிகளையும், என்னென்ன கஷ்டப்பட்டேன், என்னென்ன பலன் பெற்றேன், என்ன அட்டூழியம் பண்ணேன், என்ன அற்புதம் பண்ணேன், இது எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக வரும். பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம், இது அத்தனையிலையுமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன். அனைவருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹு அருள் புரிந்து ஹிதாயத்தை தந்து சாலிகான முறையில் வாழ்ந்து இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை ரெண்டிலையும் நாம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.